அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் மாணவர் குழுக்கள் அமைத்து மாணவர் தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவர். இதன் மூலம் மாணவர்களிடையே அரசியல் சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டமன்றம் மற்றும் மாதிரி பாராளுமன்றம் நடத்தப்படும். இது சார்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் குழு ஹவுஸ் சிஸ்டம் அமைப்பினை மகிழ்முற்றம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்த தமிழக அரசானது திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாணவர் குழு அமைப்பின் நோக்கங்களாக கற்றல் திறன் மேம்பாடு, மாணவர்களின் ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரித்தல், மாணவர்கள் விடுப்பு எடுப்பதை குறைத்தல், ஒற்றுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல், அனைத்து மாணவர்களுக்குமான வாய்ப்புகள், நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டுதல், தலைமைத்துவ பண்பை வளர்த்தல், ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்துதல் போன்ற மாணவர் குழு அமைப்பின் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மகிழ்முற்றம் மாணவர் குழு கட்டமைப்பு என்ற பிரிவின் கீழ் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 தலைப்புகளில் குழுக்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் வண்ணங்கள் வழங்கப்பட உள்ளன. குறிஞ்சி குழுவிற்கு சிவப்பு வண்ணமும், முல்லை குழுவிற்கு மஞ்சள் வண்ணமும், மருதம் குழுவிற்கு பச்சை வண்ணமும், நெய்தல் குழுவிற்கு நீலம் வண்ணமும், பாலை குழுவிற்கு வெள்ளை வண்ணமும் வழங்கப்பட உள்ளது. இது சார்ந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை இந்த 5 குழுக்களில் எவ்வாறு ஆட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினது உள்ளது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கிளப்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 தலைப்புகளில் குழுக்கள் இடம்பெற்று ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு வண்ணம் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர்களை அசைன் செய்வதற்கு டாப்பில் இருக்கக்கூடிய செட் ஹவுஸ் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் செட் ஹவுஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு ஸ்டூடெண்ட் அலோகேஷன் டு த ஹவுஸ் வாஸ் டன் ரேண்டம்லி ஒன்ஸ் யூ சப்மிட் கேனாட் எடிட் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு செட் த ஹவுஸ் அப்படின்னு கேட்குது. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு குழுவிற்கும் ரேண்டமாக தான் அசைன் செய்யப்படுவர். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது அப்படின்னு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. அதற்கு கீழேயே உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயர், அவர்களுடைய எமிஸ் நம்பர், வகுப்பு, செக்ஷன், அதே போல் அவர்களுடைய ஜெண்டர் வந்திருக்கு. இந்த விவரங்களை சரிபார்த்து நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அலாட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ரேண்டமாக ஈவனாக ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர் எண்ணிக்கை வந்து அசைன் செய்யப்பட்டு வந்திருக்கு. எங்களது பள்ளியில் மொத்தம் 10 மாணவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு குழுவிற்கும் 2 மாணவர்கள் அசைன் செய்யப்பட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல 2 அப்படின்னு வந்திருக்கு. உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு எண்ணிக்கை வந்து மாறுபடும். அதன் பிறகு ஹவுஸ் கேப்டன், ஹவுஸ் ஹெட் டீச்சர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அவர்களை அசைன் செய்வதற்கு அந்த குரூப் மேலேயே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஹவுஸ் கேப்டன் 1 அப்படின்னு கேட்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த குழுவில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களோ அதில் ஒருவரை குழுக்கள் முறையில் ரேண்டமாக தேர்வு செய்து ஹவுஸ் கேப்டன் 1 தேர்வு செய்ய வேண்டும். இதே வழிமுறையை பின்பற்றி ஹவுஸ் கேப்டன் 2 நீங்கள் குழுக்கள் முறையில் தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் ஹவுஸ் கேப்டனை தேர்வு செய்யும் பொழுது ஒரு மாணவர் ஒரு மாணவி இருப்பது போன்று தேர்வு செய்ய வேண்டும். உங்களது பள்ளியில் மாணவர் மாணவி எண்ணிக்கை சமமாக இருக்கவில்லை எனில் நீங்கள் ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்து ஹவுஸ் ஹெட் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை ஹெட் டீச்சராக தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஹவுஸ் கேப்டன் அதே போன்று ஹவுஸ் ஹெட் டீச்சர் அசைன் ஆகிட்டு வந்திருப்பாங்க.
இதுபோல் ஒவ்வொரு குழுவிற்கும் நீங்கள் ஹவுஸ் கேப்டன் அதே போன்று ஹவுஸ் ஹெட் டீச்சரினை அசைன் செய்ய வேண்டும். ஹவுஸ் கேப்டன் தேர்வு செய்யும்போது பாலின விகித அடிப்படையில் ஒரு மாணவர் மற்றும் ஒரு மாணவியினை தேர்வு செய்ய வேண்டும். இதே வழிமுறையை பின்பற்றி ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் கேப்டன் ஹவுஸ் ஹெட் டீச்சரினை நாம் அசைன் செய்து கொள்ளலாம். இந்த விவரங்கள் எல்லாம் கம்ப்ளீட் செய்த பிறகு நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா மகிழ்முற்றம் விழா ஆவணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மகிழ்முற்றம் சார்ந்து விழா நடத்தி அதற்கான ஆவணத்தினை கூகுள் டிரைவில் அப்லோட் செய்து அதற்கான லிங்கினை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சேவ் என்று கொடுக்க வேண்டும். நன்றி.